கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. ஜீவா, இன்னைக்கு நீ கூட மூவிக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் படம் பார்க்குற மூடில் இல்லை. என்ன பண்றது பி? எதுக்கு இப்படி பண்ண? உட்கார். இல்ல ஜீவா, போலாம். பரவாயில்ல, உட்கார். அப்புறம் போய்க்கலாம். ஜீவா, என் கூடவே இருந்து என் வீட்ல வந்து விடுறியா? கண்டிப்பா நான் விட்டுறேன். தேங்க்ஸ் ஜீவா. சரியான நேரத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. நமக்குள்ள இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம். இல்ல ஜீவா, நீ மட்டும் ரெஸ்டாரண்ட்ல இல்லாம இருந்திருந்தா இவன் நிலைமையை யோசிச்சு பார்க்கவே முடியல. சாரி திபி, பூங்குடி அங்கே ரெஸ்டாரண்ட்டில் விட்டு வந்திருக்கேன். நான் உடனே போகணும். நீ இவங்களோட வீட்டுக்கு போயிடு. இதை வாங்கி கொடுத்துரு. ஜீவாவே அவளுகளை மறந்துட்டு என் கைய பிடிச்சு கேரோட பேசிட்டு இருந்தான். சும்மா இல்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணி அவளுங்களை ஞாபகப்படுத்திட்டியே. என் மூஞ்சிலையும் முழிக்காம ஓடி போயிடு. போ, வெளியே போடி. ஏண்டா ஆளை பார்த்தாலே தெரியல, இதுங்களுக்கு போய் 3000 ரூபாய்க்கு சேவ் பண்ணிட்டு வந்திருக்க. நான் என்ன பண்ண முடியும்? உன் சம்பளத்துல தான் பிடிக்கணும். பிடிக்கிட்டா சார்? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தப்பான ஆளுங்க கிடையாது சார். கூட வந்த ஜீவா சார் அவசரமா வெளியில போயிருக்காரு. கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா அவரே வந்துருவாரு சார். இங்க பாருமா, உன்ன மாதிரி கேஸுங்களை தினமும் 10-15 பேரை பாக்குறேமா நானு. இவனை மாதிரி நம்பி ஏமாறதுக்கு நான் ஆள் இல்ல. மரியாதையை பணத்தை செட்டில் பண்ணு சார். அதான் நாங்க சொல்றோம்ல, ஜீவா சார் வெளியே போயிருக்காங்க. அவர் வந்தோடனே செட்டில் பண்ணிடுவாங்க. பேசுன ஒண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே நானே அரைஞ்சிருவேன். கையில காசு இல்லாம ஓசி தீனித்தீங்கன்னு கூச்சம் இல்லாம அப்படியே அள்ளி அள்ளி அமுக்கணும்ல. ஒழுங்கு மரியாதை பணத்தை வை, இல்லைன்னா நடக்கிறதே வேற. சார், வாய்க்கு வந்தபடியெல்லாம் தப்பா பேசாதீங்க சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தப்பான பொண்ணுங்க கிடையாது சார். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏமாந்துட்டோம். அவர் வர வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்கோம் சார். அவர் வந்து பணத்தை செட்டில் பண்ண பிறகு நாங்க கிளம்பி போறோம். எனக்கு 1000 வேலை இருக்கு. உங்களை எல்லாம் காவல் காத்துட்டு இருக்க முடியாது. 1 மணி நேரமா வராதவரு இனிமேல வர போறாரு. அந்த சார் இனிமே வரமாட்டாரு. நீ வேற சாரை தான் பார்க்கணும். சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு? ஓசியில திங்கிறதுக்காக ஒட்டிக்கிட்டு வந்திருக்க. அவன் காரியம் முடிஞ்ச உடனே உன்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். நீ என்ன ஏமாத்திட்டு ஓடி போலான்னு பாக்குறியா? மரியாதையை பணத்தை செட்டில் பண்ணு, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். பண்ணட்டுமா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நமக்கு இதுக்கு மேல படிப்பினே தேவையில்ல புள்ள. பல்ல இழிச்சிட்டு வந்ததுக்கு கண்டவங்கிட்ட பேச்சு ஏச்சு வாங்கியாச்சு. போதும் புள்ள. இனிமே நாம உண்டு, நம்ம படிப்பு உண்டுன்னு இருந்தாதான் நம்ம உருப்பிட முடியும். சாரி பூவு, நான் தான் வரமுறை இல்லாம தின்னு தொலைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருப்புல. என்ன 2 பேரும் ரகசியம் பேசுறீங்க? போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சார், ஒரு நிமிஷம் சார்.
இந்தாங்க சார், இந்த கம்மலை வச்சுக்கோங்க. இது அந்த பில்லு தொகையோட ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது தங்கம் தானே? வேணும்னா உரசி பார்த்துக்கங்க, தெரியும். நாங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டு இதை நாங்கள் மீட்டுக்கிறோம். அது வரைக்கும் இதை பத்திரமா வச்சுக்கோங்க சார். எனக்கு எதுக்குமா உன் கம்மல்? பணத்தை கொடுத்துட்டு எப்போ வேணா உன் கம்மலை வாங்கிட்டு போ. ம், மாப்பிள்ள. சொல்றேன்ல வந்துடுறேம்மா. இரு. ஹலோ, இருமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என் கூட சொல்லுங்க ரெண்டு சார். பொண்ணு உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்களே, அவங்க எங்கே அவங்க போயிட்டாங்க சார். போயிட்டாங்களா? அவங்ககிட்ட பில் பே பண்ண கூட காசு கிடையாது, அவங்க எப்படி போனாங்க? இல்ல சார், அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிட்டாங்க சார். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்ல சார். சார், என்னையா சார், பிரச்சனை? ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. சொல்லியா? ஓனர் எங்கேயா இருக்காரு? உட்காருங்க. சொல்லுங்க. சார், ரெண்டு அப்பாய் பண்ணுங்களே, நான் தான் சாப்பிட வச்சுட்டு அவசரமாக வெளில போயிருந்தேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ளே அவங்களை திட்டி அவமானப்படுத்தி கம்மலெல்லாம் கழட்டி வாங்கிட்டு வெளில அனுப்பிச்சிருக்கீங்க. இது என்ன சார் நியாயம்? பிரதர், அவசரமா போறேன்னு யாருக்கிட்ட சொல்லிட்டு போனீங்க? திரும்ப வருவேன்னு யார்கிட்ட சொன்னீங்க? என்கிட்டயா இல்ல எங்க பேரர்கிட்டயா? இல்லை சார், ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற அவசரத்தில் போயிட்டேன். காரணம்லாம் எதுக்கு பிரதர்? 3432 ரூபா பில்லு. பில்லை கட்ட அவங்க கிட்ட பைசா இல்லை. பில்லை கட்டுற மாதிரியும் தெரியல. நாங்க வியாபாரம் பண்றோம், அன்னசத்திரமா நடத்துறோம். பொம்பளை புள்ளன்றதால திட்டோட நிறுத்திட்டேன். இதே ஆம்பளை பசங்களா இருந்தா கட்டி வச்சு அடிச்சிருப்போம். மான அவமானத்துக்கு பயந்த பொண்ணுங்க போல இருக்கு. கம்மலை கைட்டி கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு கம்மலை வாங்கிக்கிறேன்னு அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு. நீங்க சொல்ற மாதிரியே ரெண்டு அப்பாவி பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அவங்கள சாப்பிட வச்சு அம்போன்னு விட்டுட்டு போனீங்களே, நீங்க செஞ்சது தப்பா? வர வேண்டிய காசுக்காக அவங்களா கைட்டி கொடுத்த கம்மலை நான் வாங்கி வச்சது தப்பா? சாரி சார், என் மேலே தான் தப்பு. நான் அவங்கள அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்தாங்க. இந்தாங்க பேலன்ஸ். இந்தாங்க அந்த பொண்ணோட கம்மல். தேங்க்யூ சார். என்ன பூவு, தங்கத்தோட கழட்டி கொடுத்துட்டு இதை போடுறோமேனு व्यसனமா இருக்கா? எனக்கு அந்த व्यसனம்லாம் இல்லை புள்ள. அந்த ஹோட்டல்காரன் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்டானே, அந்த அவமானம் இன்னும் மாறவே இல்லை புள்ள. அதான் தோட கழட்டி கொடுத்து சமாளிச்சிட்டல. நான் 10ஆவதுல நல்ல மார்க் எடுத்ததுக்கு எங்கள் அம்மா சிறுவாடா சேர்த்து வச்ச காசில் வாங்கி கொடுத்த தோடு, அதை எப்படியாவது மீட்டுன்னு புள்ள. கவலைப்படாத பூவே, முதல்ல காசு சேர்த்து வச்சு தோட்டை மீட்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். ம், ஏன் பூவே, பேசாம நம்ம பிலோமினா மேடம்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி காசு கேட்போமா? அவங்க நம்ம கண்டிப்பா காசு கொடுப்பாங்க. அதை வச்சு தோடு மீட்டலாம். வேணாம் மாதிரி. ஏற்கனவே பிலோமினா மேடம் நமக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்கள தொல்லை பண்ண வேணாம். அடுத்தவங்க கையை தலைக்கு வச்சு படுத்தா எப்போ வேணும்னாலும் கை வலிக்குதுன்னு உருவிட்டு போயிடுவாங்க. ஹோட்டலில் நம்ம அவமானப்பட்டது கூட ஜீவா சாரை நம்பி போனதுனால தானே. நம்ம கையில் காசு இருந்திருந்தா இந்த அவமானம் நடந்திருக்காதுல்ல. யாரையும் நம்ம சார்ந்து இல்லாமல் நாம் நம்ம சொந்த காலில் நிற்கணும் புள்ள. நம்ம கையிலையும் 4 காசு இருக்கணும். அதுக்கு தேவை ஒரு வேலை. ஒன்று செய்வோமா, பிலோமினா மேடம்கிட்ட போய் நமக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தர சொல்லுவோம் புள்ள. அவங்க நம்ம கண்டிப்பா வாங்கி தருவாங்க பூவு. இது சரி, வா நம்ம மேடத்தை போய் சரி. பார்ப்போம். ஏன் பூவு, வேலைக்கு போனா நமக்கு நிறைய காசு கிடைக்கும்ல. ஆமா. அப்ப நிறைய பிரியாணி வாங்கி சாப்பிடலாம்.
நினைக்கிற? அட ஆமால, வேலை பார்க்குற காசுல பிரியாணி வாங்கி தின்ட்டா அப்புறம் தோட திருப்ப முடியாதுல்ல. சோச்சோ, பேசாம பிரியாணி கடையில வேலைக்கு சேர்ந்துடலாமா? ஆமா, உனக்கு திங்கிறது தவிர வேற நினைப்பே இல்லையா புள்ள? இந்த பாரு, கண்ட நினைப்பெல்லாம் நான் ஏன் நினைக்கணும்? இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 கொள்கை தான். சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், ரொம்ப ரொம்ப நல்லா சாப்பிடணும். இங்க பாரு, நீ துப்புறதுக்காகலாம் எங்க கொள்கையை எங்களால மாத்திக்க முடியாதுன்னு. அம்மா தாயி, உன் கொள்கையெல்லாம் மாத்திக்க வேணாம், என் மானத்தை மட்டும் வாங்காம இரு. வா, மேடத்தை போய் பார்க்கலாமா? போலாம். வா. நாம தான் Yes, வெயிட் madam. பண்றோம். கண்டிப்பா மேடம். அதுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே ஓபி அடிக்காம ட்ரெயின் ஓகே பண்ணணும். மேடம். சரியா? சரி மேடம். சரி கிளாஸ்க்கு போங்க. வரேன் வரேன் மேடம். மேடம். ம். என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல மேடம், சும்மா உங்களை பார்க்க தான் வந்தோம். சும்மா எதுக்கு என்ன பார்க்கணும்? சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து மேடம், எங்களுக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே சாயந்தரமா வேலை செய்யற மாதிரி ஏதாவது பார்ட் டைம் வேலை இருந்தா ஏற்பாடு பண்ணி கொடுங்க மேடம். இவ்ளோ அவசரமா வேலை தேடுற அளவுக்கு என்ன பிரச்சனை? பணம் ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் தரேன். ஐயோ வேணாம் மேடம், அடிக்கடி கையை நீட்டி பழகிட்டா அப்புறம் அதுவே வாடிக்கையாயிரும். என்னதான் நீங்க முழு மனசா கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு எங்களுக்கு கூச்சமா இருக்கு மேடம். எங்க செலவையெல்லாம் நாங்களே பார்த்துக்கிட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மேடம். அதான் பார்ட் டைமா ஏதாவது ஒரு வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நான் கொடுக்கறேன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்லிட்டு உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இதுதான் நம்ம ஊரு கொடைக்கானல் பொண்ணுங்கிறது. கண்டிப்பா நான் பார்ட் டைம் ஜாப்க்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ரொம்ப நன்றி தேங்க்ஸ் மேடம். சரி, சாப்பிட்டீங்களா? இல்ல மேடம், இனிமே தான் மெஸ் போனோம். நான் சாப்பிட ஹோட்டலுக்கு போறேன், வரீங்களா? ஐயோ மேடம், வேணாம் மேடம். மேடம் ஆளை விடுங்க, நாங்க போறோம். ஆ, வாடி. ஏய், என்னாச்சு? என்னது இது? சாப்பிட தானே கூப்பிட்டேன், 2 பேரும் இப்படி ஓடுறாங்க பயந்துகிட்டு. என்னமோ. பாரா, நம்ம காலேஜுக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள காலேஜ் இப்படி மாறி போச்சே. வாவ், நம்ம காலேஜ் பொண்ணுங்க கூட இவ்வளவு அழகா தெரியுது. நம்ம காலேஜ் அது என்னால நம்பவே முடியலையே. ஆனா ஒண்ணுதான், தெரிஞ்ச பைப்புள்ள ஒருத்தனையும் காணுமே. எங்க இருக்கியா மாமா? ஹேய், எங்கடா போய் தொலைஞ்ச? 1 மாசமா ஆளைய காணோம். அதை விடு மச்சான். டேய், இதனடா கையில கிஃப்ட் பார்சலு? ஓ, இவ்வளவு நாள் கழிச்சு நான் காலேஜுக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்து என்ன வெல்கம் பண்ணலான்னு பாத்தியா? மண்ணாங்கட்டி. இது லேடிஸ் போற ஹியரிங்ஸ்டா. ஓ, லேடிஸ்டா? ம். டேய், லேடிஸ் போடுறதோட அது எதுக்குடா கிஃப்ட் பேக் பண்ணி வச்சிருக்கிற? மாமா, ஏதாவது பொண்ணை லவ் பண்றேன்னு? வெக்கங்கள் வெக்கம். அதானே, ஒரு பையன் வெக்கப்பட ஆரம்பிச்சாலும் ஒரு பொண்ணு விவரமா பேச ஆரம்பிச்சாலும் அது லவ் தானே. எங்க அப்பத்த அலமையில சொல்லியிருக்கேன். அப்போ இது கன்ஃபார்மா லவ் தான். மாப்பிள, ஆள் யாரு? என்ன வெக்கமா இருக்கா? ஓகே, நீ சொல்றதுக்கு வெக்கப்படுற, அதனால நான் கண்ணு முடிக்கிறேன். நீ என்ன பண்ணுவ? உனக்கு வாலிப வயசு மச்சான். அப்புறம் டேய் டேய், யாரை பார்த்து இப்படி ஓடுறேன்? பொங்கடி 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 பொங்கடி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சாரின்னு சொல்லி ஒரு வாரத்தில் மன்னிப்பு கேட்டா நான் செஞ்ச தப்பு சரியாகாது. நீ பட்ட அவமானத்துக்கு நான் என்ன செஞ்சாலும் ஈடாகாது. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. நாங்க யார் சார் உங்களை மன்னிக்கிறதுக்கு? உன் கோபம் எனக்கு புரியுது, ஆனால் நான் இதை வேணும்னு பண்ணலை. தீபிகா கை கிழிச்சு ரத்தத்தை பார்த்த உடனே நான் பதட்டத்தில் உங்களை மறந்து போயிட்டேன். ஆனால் உங்கள் ஞாபகம் வந்தோடனே அவசர அவசரமாக ஓடி வந்து பார்த்தேன். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. மாறி, சாரு ஒன்றும் தப்பு பண்ணல புள்ள, நாம தான் தப்பு பண்ணிட்டோம். அவரை மதித்து நம்மளும் கூட போனது நம்ம தப்பு தான். கிளாஸ் ரூமில் நடத்தின பாடத்தை விட ரெஸ்டாரண்ட்டில் நடத்தின பாடம் ஆயுசுக்கும் மறக்காது சார். வாழ்நாள் முழுக்க இனி யாரையும் நம்பி நாங்கள் ஏமாற மாட்டோம். நான் இப்போ எது சொன்னாலும் என் மேலே உள்ள கோபம் தீராது.
நீ என்னை மன்னிக்காட்டியும் பரவாயில்ல, இதை மட்டும் வாங்கிக்கோ. செஞ்ச தப்பையெல்லாம் பணத்தாலே பூசி மூடுகளான்னு பார்க்குறீங்க பாருங்க. இதுதான் சார் பணக்கார புத்திங்கிறது. இதை கொண்டு போய் ஏதாவது குப்பை தொட்டியில் போடுங்க. ப்ளீஸ் பூங்குடி, இதை வாங்கிக்கோ. இந்தா. உங்க gift வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். போங்க சார். வா பூ. ஏய் லூசு மாதிரி, நீ தூக்கி போட்டது என்ன தெரியுமா? அன்னைக்கு பில்லு கட்டாமல் கொடுத்துருந்தீங்க பூங்குடி தோடு. அது ஐயோ தோடா. என்னம்மா இது இடியட்? குப்பை தொட்டியில் இருக்க குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போடுற. ஆர் யூ மேட்? மாடுலாம் இல்ல சார், என் பூவோட தோடு. வாட்? தோடு சார், தோடு தோடு. சே, நீ எல்லாம் படிக்க வந்ததுக்கு ஊர்லயே அந்த எருமாடு மேய்ச்சி இருந்திருக்கலாம். இங்க வந்து உயிர் எடுத்துக்கிட்டு. அதுவும் கரெக்ட் தான். டப்ல குடுப்புல சார், இதை பிடிங்க சார். இதை ஹோட்டல் கடைக்காரன்ட்டே திரும்ப கொடுத்துருங்க. நாங்கள் சாப்பிட்டதுக்கான பணத்தை நாங்களே கொடுத்துட்டு எங்கள் தோட்டத்தை திரும்ப வாங்கிக்கிறோம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ப்ளீஸ் பூங்குடி. ஏற்கனவே நாங்கள் நிறைய அசிங்கப்பட்டுட்டோம் சார். எங்கள் பின்னாடி வந்து இன்னும் அசிங்கப்படுத்தாதீங்க. வா மாதிரி போகலாம். புடி. என்ன பூவு, இன்னும் மகாராணி கிளாஸ்க்கு வரல போல இருக்கே. உனக்கு தேவையா புள்ள? இல்ல, நேத்து கையெல்லாம் வேற வெட்டிக்கிட்டால, செத்துக்கிட்டு போயிட்டாலோன்னு கேட்டேன். புள்ள கொஞ்சம் சும்மா இருக்கியா? அதானே, உனக்கெல்லாம் என்ன வந்துட போகுது? இங்க பாருப்ல, இப்ப அந்த ஜீவா சார் கிளாஸ் தான். நீ வேணா பாரு, அந்த சார் வந்து இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டு நம்மளை கொல்ல போறான் பாரு. கேட்டா பார்த்துக்கலாம் புள்ள. இங்க பாருப்ல, உனக்காவது கொஞ்சமா தெரியும், நீ சமாளிச்சிருவ. ஆனா எனக்கு சுத்தமா வராதே. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் நான் பேசுறேன்னு வையே, அந்த ஆள் ஊரு விட்டு ஓடி போயிடுவாரு தெரியுமா? சரி, அவர் வர்ற மாதிரி ஒன்றும் தெரியல. செத்த நேரம் நான் தூங்குறேன், வந்தா எழுப்புனேன். ம்